ஹலோ மீடியர் மக்களே, எல்லாருக்கும் விஷ் மேரி கிறிஸ்மஸ். சாரி, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றேன். எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர் 2026. எல்லாரும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக தொண்டமுத்தூர் என்னோட பிரதர்ஸ் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அது ஒரு கைண்ட் ஆஃப் செலிப்ரேஷன் நீங்கள் பார்க்க போகிறீங்க அந்த வீடியோவில். ஆக்சுவலி அந்த வீடியோ இப்போ பார்க்க மாட்டீங்க, இன்னும் ஒரு 2 நாள் கழிச்சு பார்ப்பீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, லாஸ்ட்டாக போட்டேன்ல ராஜஸ்தான் வந்துட்டேனா அப்படின்ட்டு, ஸோ அந்த வீடியோட பேலன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ பாருங்க. சைக்கிள் ஓட்டும்போது இந்த நிழலையும் இறக்கத்தையும் பார்க்கும்போது எப்படி இருக்கு தெரியுமா? வேற லெவல் ஜாலியா இருக்கு. ஓகே, நம்ம இங்க இருந்து அப்படியே லெஃப்ட் எடுத்துக்கலாம். லெஃப்ட் எடுத்து சுங்கம்ல இருந்து அப்படியே நேரா உக்கடத்துல இருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே ஆத்துப்பாலம், அப்படியே சுந்தராபுரம், அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். அப்புறம் நண்பர்களே, இன்னொரு விஷயம் சொல்லணும். இந்த சோலோ ரைட்ல என்ன தெரியுமா பிரச்சனை? அதாவது சோலோவா விளாக் பண்ணும்போது என்ன பேசுறதுனே தெரியாது. இப்போ கும்பலா ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம் அப்படின்னா வேணா ஜாலியா அதான் பேசிட்டு அப்படியே ஃபன் பண்றத வீடியோ எடுத்து போடலாம். இந்த சோலோவா போகும்போது என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ யாராவது சைக்கிளிங் போகணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டா அணுகவும் மிஸ்டர் மிதிவண்டி மேன். ஸோ நம்ம எல்லாம் ஜாலியா வீக்கெண்ட்ல ரைடு போகலாம். என்ன பேசுறதுனே தெரியாம உளறி கிடக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், நேராக போனால் சுங்கம் போய் போகணும், ரைட்டு போனால் ரேஸ் கோர்ஸில் போய் போகலாம். வரும்போது அந்த வழியில் தான் வந்தோம், சுங்கம் வழியா. இப்போ ரேஸ் கோர்ஸ் வழியாக போய் பார்ப்போம். ஓகே, பைக்ல போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பீட் பிரேக் இருக்கும் பார்த்தீங்களா, லைனாக போட்டு வச்சிருப்பாங்க குட்டியா. அதுலலாம் போகும்போது அப்படின்னு பண்ணோம்னா அப்பன்னு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாகும். அது நல்லா இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டு ரெனிஷோ அந்த மாதிரி போகும்போது அப்படிதான் 2 பேர் சேர்ந்து அந்த மாதிரி ஸ்பீட் பிரேக்கர் பார்த்துட்டா போதும் சொல்லுவோம். அது அப்படியே கட வைப்ரேட் ஆகும்போது அது ஒரு ஜாலி. நீங்க நினைக்கிற அளவுக்கு நாங்க இன்னும் பக்கம் அடையலாமா? குழந்தைக்கு சமமாவே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இப்போ நம்ம 30 கிலோமீட்டர் ஓட்டியாச்சு. ஆனால் இப்போ வரைக்குமே எனக்கு எந்த ஒரு டயர்ட்னஸும் தெரியல. பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்பப்போ கொஞ்சம் இந்த மேடு எழுத்தும் போது மட்டும் லைட்டாக மூச்சு வாங்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா பெருசாக கால் வலியோ பெருசாக அப்படியே மூச்சு இழைக்கிறதோ அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஏன்னா பெருசாக இந்த மாதிரி கால் வலி வராதுக்கு காரணம் என்னன்னா, ஜிம்ல என் மாஸ்டர் மனோஜ் அண்ணா கொடுத்த கோச்சிங். அப்படி லெக் டேக்கு புளிஞ்சு எடுத்துருவாரு லெக் டே எல்லாம். ஷைன் ஃபிட்னஸ் அந்த ஜிம் தான் போயிட்டு இருந்தேன். ஸோ மனோஜ் அண்ணா தான் அந்த ஜிம்முக்கு ஓனர் அண்ட் கோச், எல்லாமே ஆல் இன் ஆல். ஸோ வேற லெவலில் இருக்கு அந்த ட்ரைனிங் எல்லாம். அன்னைக்கு நீங்க அடிச்ச அடிதான், நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சு அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடாது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் எந்த ஒரு ப்ரெஷரே இல்லாம ஜாலியா ஓட்டிட்டு இருக்கேன். ஸோ எல்லாரும் ரெகுலரா ஒர்க் அவுட் பண்ணுங்க நண்பர்களே. நான் ஜிம் போயே 2 மாசம் ஆச்சு கிட்டத்தட்ட. நானும் அட்வைஸ் பண்றேன் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அங்க ஒரு ஃபேமிலி ஜாலியா சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க ஈவினிங்ல. ஸோ நீங்களும் எல்லாரும் முடிஞ்ச வரைக்கும் சைக்கிளிங், ஜாக்கிங், ரன்னிங், எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுங்க. உங்கள் உடம்பை ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் தங்கத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, அது எப்படி உங்களை நல்லா வச்சுக்குது? அதே மாதிரி உங்கள் உடம்புக்காக சில இன்வெஸ்ட்மெண்ட்டை போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஏனிய கூரை மேலே போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க. நண்பர்களே, இப்போ கரெக்டாக வாலாங்குளம் லேக் கிட்ட வந்தாச்சு. இங்க ஏதாவது சின்ன நிறுத்தி போட்டோ ஷூட் எடுத்துட்டு போலான்னு பார்த்தா ஒரே கப்பிள்ஸா இருக்காங்க, விருப்பா இருக்கு.
எப்படி போய் நம்ம நிக்கிறதுங்க? இவங்களுக்கு மட்டும்தான் இந்த மழை, வெயில், புயல் எதுவுமே தெரியறது இல்லை, எதுவுமே உரைக்கிறது இல்லை. அப்படியே உட்காந்துக்கிறாங்க, அப்படியே நின்னுக்கிறாங்க. என்ன பேசுவாங்க? எனக்கு பொறாமல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், லைட்டா பொறாம தான். என்ன ராமலிங்கம் மலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. ஸோ இந்த மாதிரி பாலை வரும்போது, மேடை வரும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு ஃபர்ஸ்ட் கீருக்கு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் கீர் போட்டு நம்ம அப்படியே இந்த பாலத்தை ஏறிட்டு இருக்கோம். அது என்னப்பா விளையாட்டு, போட்டு மேலே போற அம்மாடி. ஒரு வழியா ஃபைனலி இப்போ ஆத்துப்பாலம் ரீச் ஆயிடுச்சு. ஆத்துப்பாலத்துல இருந்து லெஃப்ட் எடுத்து அப்படியே போய் குறிச்சி, சுந்தராபுரம், அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஓகே நண்பர்களே, சுந்தராபுரம் வந்தாச்சு. இப்போ கரெக்டாக அபிராமி ஹாஸ்பிட்டல் கிட்ட போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போனால் முடிஞ்சுது. ஆக்சுவலி என்னோடய மொபைலில் சார்ஜ் கம்மியாக இருக்கனால ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது. ஸோ இந்த விலாகை நான் இப்போவே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். 44 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் இன்னைக்கு. நண்பர்களே, வியூஸ் நல்லா போகுது, ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் 200லேயே நிற்குது. வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய். க்ளோஸ் பண்ணிக்கலாம்.